ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பண்டிகைக்காக நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்தே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா டைமே போயிடுச்சு. நிறைய டிச்சஸ் பண்ணுற வேலை, துணி தைக்கிற வேலை அதிகம் இருந்ததுனால வீடியோவே எடுக்க முடியல. இப்போ ட்ரெயினில் கிளம்பிகிட்ருக்கோம். ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வீடியோ போடுறோம். நீங்கள் எங்களுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எங்கள் தங்கச்சி தம்பி வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன், பார்க்கலாம். மதியம் ட்ரெயின் ஏறி நைட் ஆகிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கு நைட்டு ஒரு 8 மணி ஆகிடுச்சு தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு. போனது எங்கள் தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஊர்லேருந்து வந்தாச்சா? வந்தாச்சு வருக வருக. பண்டிகைக்கு நோம்பியெல்லாம் எப்படி இருக்க? இப்போதான் ஸ்டார்ட்டா? வாக்கோ. நோம்பிலாம் நல்லா இருக்கு. இல்லாட்டி 100 நாள். அப்புறம் பண்டிகைலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது. நான் கொடுத்த ட்ரெஸ் என்னாச்சு? எல்லாம் வந்துருச்சு. உனக்காக தான். ஆமா, என் ட்ரெஸ் தான். எந்த பேக்ல இருக்கு? ஆமா, எங்க பேக் காணோம். எந்த பேக்கு? இது இருக்கா உனக்கு? ஊருக்கு வரமா இல்லையா, நோம்பிக்கு வரமா இல்லையா, ஒன்றும் ட்ரெஸ்ஸுக்காகவே ஓடி வந்தோம். என்ன கொரியரில் அனுப்புறதோட நேரில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வேண்டிய அந்த கிஃப்ட் பாரு. இந்த சொப்பு சாமான் கலரா இருக்கு. பேர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தாலே நல்லா இருக்கு. ஆமா, நான் சமைக்க வச்சிருக்கேன். சமையல் பாத்திரம்லாம் இருக்குங்களே. அப்புறம் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு துப்பாக்கி. ஒவ்வொரு தடவை வாங்கும்போது என்ன வாங்குறதுன்னு தெரியல. ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால புதுசா பார்த்து வாங்கின மாதிரி இருக்கு. இது வந்து துப்பாக்கி மாதிரி இருந்தது. அது விட்டா சுத்தமாக இது போன தடவை வாங்கிச்சு. ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சு, அதனால பென்சில் பாக்ஸ் எல்லாம் போன தடவை வாங்கி வச்சது. வர முடியலன்னு எடுத்துட்டு வரல. அப்புறம் ஒரு கார்டு, அவ்வளோதானா? ஆமா, 3 பேருக்கு 3. உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நாளைக்கு அவங்க வரும்போது கொடுத்துடலாம். எதை வாங்குறதுன்னு தெரியல. அதே ஏற்கனவே வாங்கின மாதிரியே இருக்கு. ஆமா, அப்புறம் உனக்கு ட்ரெஸ் எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆமா, எப்படி தைச்சிட்டு வந்திருக்கேன் உனக்காக. விடிய உட்காந்து என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டயர்ட். ஆமா, பண்டிகைக்கு ஊருக்கு வரணும், ட்ரெஸ்ஸும் தைச்சிட்டு வரணும் போது ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது பாரு. இது வந்து என்ன கலர்? இது வெந்தய கலர். அதான் தைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இருக்கு. எம்ப்ராய்டிங் போட்டது. இவங்களுக்கு மட்டும் 3 செட்டு. அதில் ஒரு செட்டு வந்து கொரியர் அனுப்பிச்சாச்சு. அது ரொம்ப அர்ஜென்ட்டுன்ட்டு. அப்புறம் இது ஒன்று. இவங்களுக்கு தான் பண்டிகை, ஆடி பண்டிகை. எங்கள் ஊர் குகை மாரியம்மன் பண்டிகைனாலே ரொம்ப ஃபேமஸ். அது வண்டி வெடிக்கைனால தான் ரொம்ப புது ட்ரெஸ் எல்லாம் போடுவோம். வண்டி வெடிக்க போடுறதா இல்லை பொங்கலுக்கு போடுறதா? பொங்கலுக்கு தான் போடணும். பொங்கலுக்கு போடணும், வண்டி வெடிக்கு போடணும். அதனால 2 ட்ரெஸ் எடுக்க வேணும்ட்டு. வண்டி வெடிக்க எது போடட்டும்? இஷ்டம். இந்த மாடல் வேற, இப்படிதான் வைக்கணும் அப்படிதான் வைக்கணும்ட்டு அது வேற போஸ். ஆமா, இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு தெரியுமா இந்த கழுத்து? அப்ப இருந்தே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. நான் இப்பதான் பார்த்தேன். ஸ்ட்ரைட்டா இருந்தது, இப்போ வி மாதிரி வச்சாச்சு. அதனால எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த பார்டர் வந்ததுனால எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. பார்டர் டாப்ல அந்த மாதிரி இருக்கு. நான் சுடிதார் தானே எடுக்கிறேன். சுடிதார்ல பத்தி டாப் பாட்டு தைச்சிட்டேன். ஆமா, டாப் மாதிரியே இருக்கு. அது இந்த மாதிரி பெரிய பூவெல்லாம் போட்டது வந்து அந்த மாதிரி தைச்சா நல்லா இருக்கும். நல்ல ரெடிமேட் குர்தா மாதிரி துணி நல்லா அகலம் இருந்தது. ஆனா லென்த்து கம்மியா தான் இருந்தது. அதனால ஆமா, அது ரொம்ப லென்த்து. இது வந்து 3/4 இந்த அளவுக்கு வரும். உள்கையாட்டமா இருந்துச்சு. பட்டாசெல்லாம் வைக்கிறாங்க. மெரமணம் வந்துருச்சு போல இருக்கு. ஜேஜேன்னு இருந்தது. வர வழியெல்லாம் லைட்டு அப்படி ஜேஜேன்னு இருந்தது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 4 நினைக்காம. இது நாளைக்கு சக்தி அழைப்பாங்க. ஆமா, நாளைக்கு சக்தி அழைப்பு. அடுத்தது குண்டம் மதிப்பாங்க. அடுத்தது நாளைக்கு தான் பொங்கல் வைப்பாங்க. விடிய கால உருள் தண்டனை போடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் வண்டி வேடிக்கை தான் அவ்வளோ போட்டா வரும். இது என் மகளுக்கு சுதாவுக்கு. அவங்களுக்கு தைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இருக்கு. இது ஒரு மாம்பழ கலர் துப்பட்டா. துப்பட்டா இது. அதான் துப்பட்டாவும் பேண்ட் இது. ஆனா எல்லாமே ஒரே குவாலிட்டி தான். ஆனா துணி நல்லா தாங்கும், அந்த அளவுக்கு இருக்கு. இவங்களுக்கு தான் பண்டிகை தைச்சு கொடுக்குறோம். எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட நான் தைச்சிக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொத்தனார் வீட்டுல தரம் நல்லா இருக்காதான், ஆசாரி வீட்டுல நிலவுகால் நல்லா இருக்காதான். அந்த மாதிரி டைலர் வீட்டுல அவங்களுக்குன்னு பிளவுஸ் தைச்சு போட்டுக்க மாட்டாங்க. அங்க டைமும் இருக்கிறது இல்லை.
நல்லதா இருக்கு மெட்டீரியல். துணி இது நல்லா தாங்கும், நல்ல மெட்டீரியலாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பண்டிகை வந்துருச்சு, நம்ம பழைய ட்ரெஸ்ஸை போட்டு தான் நாம் பண்டிகை கொண்டாட போகிறோம். பரவாயில்ல இருக்கட்டும். அதனால இந்த லென்த்தே வருதுக்கா இது. விட கம்மி பண்ணிக்கலாம், உனக்கு ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு போடு. ஊருக்கு கொண்டு போயில ஒன்றும் பண்ண முடியும். ஆமாம், ஊரில் இருந்து தைச்சிட்டு. இது வந்து இப்போ பேண்ட்டு, இது நல்லா இருக்கு. துணி ஃபுல்வாயில் பண்டிகைலாம் ஜோராக வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் போட்டு இந்த தடவை தான் கரெக்டாக. ஆமாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அப்படியே எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. கொரியர் சார்ஜ் மிச்சம். ஆமாம், எவ்வளோ அறிவு, கொரியர் சார்ஜ் மிச்சம். இப்போ நான் ஊர்லேருந்து வரும்போது அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஒரு ஐடியா பாருங்கள், இப்படியெல்லாம் ஐடியா பண்ண. இதுதான் நம்ம ஊர்ல இருந்து வந்து முதல் முறையா நான் ஆன்லைன்ல போட்டு இந்த தடவை தான் நல்லா இருக்கு. எப்பவுமே ரிட்டர்ன் தான் அனுப்புவோம். காட்டன் அவ்வளவுதான். எங்க குகை மாரியம்மா பண்டிகை எத்தனை பேத்துக்கு தெரியும்? அந்த ஊர்ல இருக்கவங்க சேலம்ல ரொம்ப ஃபேமஸ், எல்லா ஊருக்காரங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆமா, சேலம் இது ஃபேமஸ். அதனால எங்க பண்டிகை சிறப்பா கொண்டாட போறோம். நீங்களும் வாங்க, கலந்துக்கலாம். இந்த வண்டி வேடிக்கைலாம் பார்க்கலாம். வியாழக்கிழமை என்ன தேதி இன்னைக்கு? 8ஆ? இன்னைக்கு 3 6ஆம் தேதி. 6ஆம் தேதி எங்க சேலம் மாவட்டத்துக்கு வாங்க. வண்டி வேடிக்கை அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வர வழியெல்லாம் பொருட்காட்சி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆமா, பண்டிகை போடுவாங்கல்ல, ரெண்டு ஒட்டுக்கா தான. இல்ல, வேற இடத்துல சர்க்கஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்க கூட ஏதோ பொருட்காட்சி போட்ட மாதிரி சொன்னாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல. நல்லா இருக்கும். அதான் நம்ம சேலம் மாவட்டம்னால நம்ம சூப்பரா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். உள்ளூர் விடுமுறையே விடுவாங்க புதன்கிழமை. அதனால எங்க ஊருக்கு வாங்க, பண்டிகை சிறப்பா கொண்டாடலாம். நாங்களும் சிறப்பா கொண்டாடுறோம். வேற என்ன, எனக்கு ட்ரெஸ் வந்துச்சு, உங்களுக்கு பண்டிகை வந்துச்சு, நாங்க ஊர்ல இருந்து வந்துட்டோம். என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். போன வருஷமா என்னால வர முடியல. ஆமா, போன வருஷம் நீ வரல. ரெண்டாவது வருஷம், அதுக்கு முன்ன வருஷம் கரெக்டா எங்க பண்டிகை முடிஞ்சுதான் நாங்க ஊருக்கு மாற்றலாகி போனோம். இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. சீக்கிரமா டைம் போனதே தெரியல. 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் போன வருஷம். சரி, அதை எல்லாம் போயில போட்டு வச்சிடலாம். இது வேற நல்ல பர்ச்சேஸ் பண்ண போகணும் கடைக்கெல்லாம். நம்ம சேலம் வந்துட்டாலே நிறைய கடைக்கு போய் அது இதுன்னு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போவேன். நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. போய் கடைக்கெல்லாம் தேவையானதெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், என்னென்ன வாங்கணும்ட்டு. எல்லாம் வாங்கிட்டு ஊர்ல இருந்து வரும்போது எத்தனை பை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஊர்ல இருந்து போகும்போதும் அத்தனை பை எடுத்தேன். எங்க பையன் தான் டென்ஷன் ஆவான், எதுக்குமா எத்தனை பை அப்படின்பா. அங்க இல்லாத பொருளாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம உள்ளூர்ல நம்ம ஊர்ல வாங்கிட்டு போற பொருளுக்கு ஒரு தனி மதிப்பு தான். ஓகே, சரி. எங்க ஆடி பண்டிகைலாம் கொண்டாடும் போது அதையும் நாங்கள் விழாக போடுறோம். பாருங்க, எங்க சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய் சில்லே, பாய்.